நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், டேட்டா என்ட்ரி ஜாபு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து. அதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபெல்லாம் புதுசாக வாங்குறது, ரிமோட் ஜாப்ஸை எப்படி கெட் பண்ணுறது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் தான் இந்த வீடியோவில் ஒரு 5 வெப்சைட்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்ஸுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிமோட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக கெட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களால் வீட்டில் இருந்துக்கிட்டே மணியும் மேக் பண்ண முடியும். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த ரிமோட் ஜாப்ஸில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கான 5 டிப்ஸுகளையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அந்த 5 வெப்சைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப்சைட் jobgether.com, இரண்டாவது வெப்சைட் என்ன அப்படின்னா remoteok.com, மூன்றாவது வெப்சைட் fluxjobs.com, நான்காவது வெப்சைட் weworkremotely.com, ஐந்தாவது அண்ட் ஃபைனல் வெப்சைட் என்னென்னா hirebasis.com. ஸோ இந்த 5 வெப்சைட்டுக்குமே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ரிமோட் ஜாப் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இங்கே நிறைய கிடைக்குது. நிறைய பேர் இதில் மணி மேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த 5 வெப்சைட்ஸுக்குமே இடையில் நிறைகள் குறைகள், ஒரு சில அட்வான்டேஜஸ் அதே மாதிரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்ஸி ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த jobgether.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே ஜாப்ஸ் லிஸ்ட்டாக இருக்கும்ல, அதில் உங்களுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஜாப் ஷூட் ஆகுமோ அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு இது தானாகவே கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு கூடுதல் ஃபியூச்சர் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட் எல்லாமே வேரி ஆகும். ஒரு ஜாபுக்கான கமிஷன்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும், அது எல்லாமே வேரி ஆகும். நீங்கள் அதை எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை மேக் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அட்வைசஸ் என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்களுக்கு எது ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை மட்டும் கொடுத்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, நிறைய பேர் அவங்களுக்கு ஹை ஸ்கில்லுக்கு ஹை அமௌண்ட்டு தான் பே பண்ணுற ஜாப்ஸ் வரும். ஸோ அதை பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கும் அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பட் என்னென்னா, அப்படி பொய்யா போடும்போது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட குவாலிட்டியோட உங்களால் அந்த ஜாபை முடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கான ரேங்கிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை மட்டும் போட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். அதற்கான ஜாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹை குவாலிட்டியோட நீங்கள் அதை முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 5 வெப்சைட்லேயுமே கூட உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த ஜாப், இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க் இல்லைன்னா ரிமோட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தொடர்ச்சியாக இந்த வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான இயர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். ஏன்னா உங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஒரு ரேங்கிங் வச்சுருப்பாங்க. கிளைண்ட் ஃபீட்பேக்கை பொறுத்து அது உங்களுக்கு ரேட்டிங் கூட்டிகிட்டு போகும். அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவு மணி அதிகமாக மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஜாபை வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஜாபை எவ்வளவு வேகமாக எவ்வளவு குவாலிட்டியாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியுதோ அதை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சு முடிங்க. சரி, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஜாப்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாத்துறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கிளைண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நீங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டொமைன், அவங்க ஒர்க்கை கொடுக்குற கம்பெனிஸுக்கான டொமைன் எப்படி இருக்குது, அவங்கள பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் கிடைக்குதா, அவங்க உண்மையாலுமே லெஜிட்டிமேட் தானா என்பது உள்ளிட்ட விஷயங்களை நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே அவங்க இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு தவறான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதற்கு அடுத்து என்னென்னா,
நிறைய பேர் அப்ஃப்ரண்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு 1,00,000 மதிப்புள்ள நான் ப்ராஜெக்ட்டை வந்து தர்றேன். பட் உங்கள வந்து நம்ப முடியாது. நீங்கள் எனக்கு வந்து ரூ. 10,000 முன்கூட்டியே பே பண்ணிருங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, தயவு செய்து நம்பாதீங்க. நிறைய ஸ்கேம் இதிலிருந்து தான் துவங்குது. ஸோ முன்கூட்டியே உங்ககிட்ட இருந்து பணம் கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதை நீங்கள் நம்பாதீங்க. அதில் போய்ட்டும் சேராதீங்க. அதற்கடுத்து ஓவர் வேல்யூடு ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரியும், ஒரு வேலைக்கு இவ்வளவு தான் செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவர் வேல்யூ வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா, இப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது அதை நிறைய பேர் ஆசைப்பட்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தயவுசெய்து ஓவர் வேல்யூடு ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்பாதீங்க. கொஞ்சம் உஷாராயிக்கங்க. அதற்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை எப்போவுமே யாருக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இல்லைனா ரிமோட் ஜாபில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு சந்தேகங்களோடே இருங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்ஸை போய்ட்டு செக் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிமோட் ஜாப்பை நீங்கள் இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வியூவர்ஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.